அதில் நீங்கள் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 1280 ஃபைனல் லெட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1280 ஃபைனல் லெட்டர் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்ம வீடியோவில். இதில் வந்து சில ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ 80 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட் இருக்குது. முன்னமே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், திருப்பி நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். 80 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் இருக்குது, ஃபைனல் ஆர்டர்னு இருக்குது. ப்ரொவிஷனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறது ப்ரிமினரி ஆர்டர் மட்டும் நீங்கள் எடுப்பீங்க. அது வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸாக 10 ஏசியாக வரும். ஃபைனல் எடுக்கும் போது உங்களுக்கு 10 ஏடின்னு வரும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் 3 வருஷம், ஃபைனல் உங்களுக்கு 5 வருஷம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொவிஷனல் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபைனல் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கன்சல்டண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அவர் வந்து முன்னாடி ப்ரீவியஸ் ரெக்கார்ட் நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி யாருக்காச்சும் ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்காரா, கோர்ஸை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரா, ஏன்னா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட் அவுட் கூட உங்களுக்கு ஒரு தப்பு கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் ஆர்டர் எடுத்து தரணும். அதுக்கு எடுத்து கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கா, அவங்க ப்ரீவியஸாக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து கொடுங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் த்ரூ த எண்ட் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ் வரைக்கும் அவங்க அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்களா. ஏன்னா அப்ளிகேஷனுக்கு ஒரு காஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லேட்டராக வந்து ஒவ்வொரு நோட்ஸ்க்குமே ஃபீஸ் வாங்குறது, ஹியரிங்க்குன்னு தனியாக காசு வாங்குறது அப்படி பண்ணுறாங்களான்றது முன்னாடியே பேசிக்கோங்க. இப்போ ஒரு இன்சிடென்ட் ஒன்று நம்ம கிளைண்ட்டுக்கு நடந்திருக்கு. வெளியில் இன்னொரு ஆளுக்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஏன்னா அப்ளிகேஷனுக்கு ஒரு சின்ன தொகையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 11,000 வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டீஸுக்குமே 3,000 4,000 சொல்லி வாங்கி ஏமாத்துறாங்க. இன் சென்ஸ் அவங்கள த்ரெட் பண்ணி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஃபீஸாக கேட்குறது வேறு, த்ரெட் பண்ணுறது வேறு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அலர்ட் பண்ணுறேன். நீங்கள் முன்னாடியே நீங்கள் பேசும்போதே பேக்கேஜ் பேசிக்கோங்க. என்கிட்ட தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் வெளியில் யார்கிட்ட கொடுத்தாலும் சரி, பேக்கேஜாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொரிஸ் எத்தனை கொரிஸ் வந்தாலும் சரி, அதாவது 2 கொரிஸ்லேயும் முடியும், 2 நோட்டீஸ்லேயும் முடியலாம், 10 நோட்டீஸ்லேயும் முடியலாம். இல்லைனா உங்களுக்கு கேன்சலேஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி ஃப்ரெஷ் ஃபைலிங்ஸும் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷனும் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஒரு வாட்டி கட்டுற பேமெண்ட்டு தான் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குற வரைக்கும் மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா எப்படி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ஃபைல் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு ரிஜெக்ஷனே ஆனாலும் ஆக விட மாட்டோம். ஆகிட்டாலும் உங்களுக்கு திருப்பி நாங்கள் பேமெண்ட் வாங்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுற அதே பேமெண்ட்டு தான் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். இப்போ ரீசனாக நம்ம ஹைதராபாத்தில் ஒரு கிளைண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். நான் வேணால் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்திருக்கிறது 56 கொரிஸ் கொடுத்துருந்தாங்க. 56 கொரிஸ் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. 5 நோட்டீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டீஸ்லையுமே 30 கொரிஸ், 40 கொரிஸ், 50 கொரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போனாங்க. அதாவது கேட்ட கொஸ்டின்ஸே ரிப்பீட்டட் ஆகலாம். புதுசாக ஒரு எப்படி சொல்கிறது, தப்பு கண்டுபிடிச்சி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தப்பு கண்டுபிடிச்சி சென்ஸ் அவங்க டாக்குமெண்ட்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் டீடு தான் உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு மேட்டர். நீங்கள் டிராஃப்ட் பண்ணியிருக்கிற டீடு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொரிஸ் கொஞ்சம் கம்மியாகும். டீடு தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சப்ளிமெண்ட்ரி அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அது ரெக்கவர் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா அது வந்து நம்ம மறுபடியும் வந்து நம்மளை டிராஃப்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி அதை ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஒரு கிட்டத்தட்ட 4 மாதம் நம்ம போராடி ஹைதராபாத்தில் இருக்கிறவருக்கு சர்டிஃபிகேட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். 80 12 ரெண்டுமே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரஸ்ட்டு ஆல்ரெடி வெளியில் போய் யாருக்குன்னா கொடுத்து நீங்கள் ஏமாந்துருந்து உங்களுக்கு கொரிஸை சார்ட் அவுட் பண்ண தெரியாமல் அங்கே விட்டுட்டாங்க. இல்லைனா நான் அட்ஜர்மெண்ட் போடுறேன், நான் அப்புறமாட்டி ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு ஃபைல் பண்ணுறேன், நான் ஹியரிங்க்கு அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஏன்னா உங்களுக்கு கொரிஸ் வந்துடுச்சுன்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுக்குற டைமுக்குள்ளே அது 1 டே பிஃபோர் நம்ம ஃபைல் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. இல்லைனா அது வந்து அட்ஜர்மெண்ட் போட்டாலும் சில இடத்துல எடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்ஜர்மெண்ட் போட்டு உங்களுக்கு கிராண்டானா ஓகே தான். அட்ஜர்மெண்ட் போட்டு உங்களுக்கு கேன்சலேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்க 80 12 ஃபைனல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரிஜெக்ஷன் ஆகிடும். ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அட்ஜர்மெண்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை டாக்குமெண்ட் என்கிட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், நான் வந்து உங்களுக்கு சென்ட் ஐடி ஆடிட்டிங் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்ஜர்மெண்ட் வாங்கிட்டு நம்ம பொறுமையாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். பக்கப்போ ரிஜெக்ஷன் ஆகாமல் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை போய் பாருங்கள். நிறைய ஃபைனல் ஆர்டர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் க்ளீனாக வச்சுருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வெளியில் கொடுத்து உங்களுக்கு கொரிஸ் கிளியர் பண்ண முடியாமல் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும், நாங்கள் ப்ரொவிஷனல் பண்ணியிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபைனல் ஆர்டர் பண்ணணும்னு சொன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம ஃபைனல் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ஜிஓ சர்வீசஸ் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்ன சர்வீஸாக இருந்தாலும் சின்ன டிராஃப்டிங் ஒர்க்காக இருந்தால் கூட நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேன் கார்டிலேருந்து உங்களை டிராஃப்ட் பண்ணுறதுலேருந்து சர்டிஃபிகேட்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் நம்பிக்கை இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் ஐடியும் பாருங்கள். நம்ம டெலிகிராம்லேயும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கோ த்ரூ பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.